பழனியின் மூலவர் தண்டாயுத பாணிக்கு தினமும் 6 முறை 6 விதமான அலங்காரங்கள் செய்யப்படும். இதில் முருகனை நீங்கள் எந்த கோலத்தில் தரிசனம் செய்தால் என்ன பலன் என்று தெரியுமா? அதை தெரிந்து கொள்வதற்கு முன் நீங்கள் முருகனை எந்த கோலத்தில் தரிசனம் செய்தீர்கள் என்று எங்கள் பொதுநலம் வீடியோ கமெண்ட்ல மறக்காமல் சொல்லவும். பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள். காலை 6:30 முதல் 7:15 வரை விழா பூஜையின் போது சன்னியாசி அலங்காரம். முருகன் சிவனை பூஜை செய்வதாக ஐதீகம். இந்த கோலத்தில் முருகனை தரிசித்தால் சகலவிதமான பிரச்சனைகளும் சரியாகும். நீண்ட நாள் முடிவுக்கு வராதா சண்டைகள் முடிவுக்கு வரும் குடும்பத்தில். அடுத்து 8 மணி முதல் 8:30 வரை வேடன் அலங்காரம். இந்த அலங்காரத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் எதிரிகள் தொல்லை நீங்கி தேவையில்லாத பயம் நீங்கும். காலை 9 மணி முதல் 9:30 வரை பாலசுப்பிரமணி அலங்காரம். இதில் தரிசித்தால் குழந்தை வரன் கிடைக்கும். உச்சி கால பூஜை நண்பகல் 12 மணி முதல் 12:45 வரை வைதீகால் அலங்காரம். இதில் தரிசனம் செய்தால் தீராத நோய்கள் மனக்குழப்பங்கள் தீரும். மாலை 5:30 முதல் 6:15 வரை ராஜ அலங்காரம். தொழில் நல்ல வளர்ச்சி, புதிய தொழில் தொடங்குவது, புதிய வாகனம், வீடு, சொத்து வாங்குவது என்று அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். முக்கிய கால பூஜையான ராக்கலா பூஜை இரவு 8:30 முதல் 9 மணி வரை புஷ்ப அலங்காரம். வாழ்வில் கஷ்டங்கள் தீர்ந்து மகிழ்ச்சி மட்டுமே உண்டாகும். கடைசியாக மூலவர் மார்பில் சந்தனம் சாற்றப்படும். இதை ராக்கால சந்தனம் என்று சொல்லப்படும். இந்த அலங்காரத்தில் முருகனை பார்த்தால் முடியாத வழக்குகள் கூட முடிவுக்கு வரும். இதில் நீங்கள் அனைத்து அலங்காரங்களையும் பார்த்திருந்தால் எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லவும்.